நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கின்றேன். இன்றைய தினத்திலே நான் சங்கீதத்திலிருந்து ஒரு முதல் பகுதியை உங்களுக்கு பகிரலாம் என்று இருக்கிறேன். அதாவது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுல இருந்து நாங்க பார்த்தோம் என்றால், அதாவது நாங்க பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஏன்னா நாங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாங்கள் எப்படி இருக்கணும் என்றால், துன்மார்க்கன் வழியில ஒரு நாளுமே நடக்கக்கூடாது. அதாவது துன்மார்க்கராக இருக்கிறவங்க அவங்க நிறைய ஆலோசனைகள் சொல்ல வருவாங்க. என்னைக்குமே அவங்களுடைய ஆலோசனைகளை நம்ம காதுல எப்பயுமே கேட்கவே கூடாது. அது இல்லாம பாவிகளுடைய வழியில ஒரு நாளுமே, அதாவது நாங்க எப்படி நடக்கணும்னா கர்த்தருடைய வழியில தான் நடக்கணும். என்னைக்குமே பாவிகள் நடக்கிற வழியில நம்ம என்னைக்குமே நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், அதாவது பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து விதவிதமாக கதைப்பாங்க, வித்தியாசமாக கதைப்பாங்க. அந்த இடத்துல என்னைக்குமே நாங்க உட்காராமல் இருக்கிறத நாங்க கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம நாங்க, அதாவது பாக்கியவான்களா இருக்கிற நாங்கள் எப்படி இருக்கணும் என்றால், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக, வேதத்துல பிரியமுள்ளவர்களா இருக்கணும். அதாவது இரவும் பகலும் என்ன செய்யணும், நாங்க கர்த்தருடைய வேதத்துல வாசிச்சு தியானம் உள்ளவர்களாக, பிரியமுள்ளவர்களாக இருக்கணும். அத்தோடு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதாவது நாங்க எப்படி இருப்போம் என்றால், அதாவது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் போது இதுல ஒரு உவமையை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது ஓடுகிற தண்ணி இருக்கிற இடத்துல வளர்ற மரம் எவ்வாறாக செழித்திருக்குமோ, அதாவது அது என்னைக்குமே அந்த இலைகள் உதிராமல் செழித்திருக்குமா, எப்பவுமே அழகா பிரகாசமா, எப்பவுமே அந்த இலைகள் அதாவது உதிராம இருக்கும் போது ஒரு பச்சிலம் இலைகளாக இருக்கும். அந்த மாதிரி இலைகளாக நாங்க எப்படி இருப்போம் என்றால், எப்போதுமே பிரகாசம் கொடுப்பவர்களாக இருப்போம். அதாவது நாங்க அப்படி இருக்கிற போது எப்பவுமே நாங்க என்ன செய்தாலும், கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செய்தாலும், நாங்க செய்யற எல்லாமே நம்மளுக்கு வாய்க்கத்தக்க கூடியதாக சக்சஸ்ஃபுல்லாக அமையும். அத்தோடு துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்களாம். இதுல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் என்றால், துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்களா இருந்தா, அவங்க கர்த்தருக்குள்ள இல்ல. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்களா, ஒரு அங்கலாய்ப்பு தனமாக இருப்பார்கள். அதாவது பதர் எவ்வாறு, அதாவது அந்த காற்று அடிக்கும் போது அந்த பதர் இங்கும் அங்குமாக ஒரு நிலையில்லாத ஒரு இடத்துல இருக்கும். அதாவது இங்க இருக்கும், அங்கிட்டு இந்த பக்கம் காத்தடிக்கும் போது இந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் காத்தடிக்கும் போது அந்த பக்கம் போவோம். அப்படி ஒரு நிலையில்லாதவர்களாக அந்த துன்மார்கள் பதர் எவ்வாறு சிதறடிஞ்சு போகுமோ அந்த மாதிரி இருப்பார்களாம் துன்மார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எப்போது இருப்போம், கர்த்தருக்குள்ள ஒரு நிலையுள்ளவர்களாக இருப்போம். ஆகையால் துன்மார்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களும் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஒரு காலமும் துன்மார்கள் நியாய தீர்ப்புல இருக்க மாட்டாங்க. அதே போல பாவிகளா இருக்கிறவர்கள் இந்த இடத்துல நிலை இல்லாதவர்களா இருப்பாங்க. நாங்க ஏன் இன்றைக்கு இந்த இடத்துல நிலையுள்ளவர்களாக இருப்போம் என்றால், நாங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஏன் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்களா இருந்தா, நீங்க கர்த்தருடைய பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழிந்து போகும். அதாவது நீங்க நினைப்பீங்க, ஐயோ கர்த்தர் என்னை பார்க்காம இருக்கிறாரு, நான் எங்க இருக்கிறேன், அப்படி பாடுகளுக்குள்ள போறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, ஆனால் அது ஒரு நாளும் இல்லை. நம்ம நடக்கிற வழி, நாங்க நிக்கிறது, நாங்க எழுப்புறது, அதாவது கர்த்தர் நம்ம தலையில இருந்து ஒரு மூடி விழுந்தா கூட அவர் அனுமதி இல்லாம விழாதா. அப்ப அந்த மாதிரி நாங்க என்ன செய்தாலும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவனுடைய சுத்த கிருபைனா. அதே போல நாங்க என்ன செய்தாலும் என் தேவன் எங்களுடைய வழியை அறிந்திருக்கிறார். ஆனால் துன்மார்க்கருடைய வழியோ ஒரு காலத்துல அழிந்து போகும். அதாவது நாங்க இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்னா, இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டு எப்படியாவது நாங்க ஒரு முதல் மாதத்தை கர்த்தருடைய கிருபையால நாங்க முடிச்சிட்டோம். அடுத்து வருகிற இந்த 11 மாதத்திலையும் நீங்க அனைவரும் இந்த சங்கீதத்துல சொல்லி இருக்கிற மாதிரி நீங்க நடப்பீங்களா இருந்தா, கர்த்தருக்குள்ள நாங்க மனமகிழ்ந்து பாக்கியவான்களாக இருப்போம் என்று கூறுகிறேன். தேங்க்யூ வெரி மச்.